வாங்க இன்றைக்கி என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு காயை தண்ணியில் போடுவேன். அதான் ஃபஸ்ட்டு வேலை. குக்கர் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு மட்டும் கட் பண்ணிவிட்டு வெங்காயத்தெல்லாம் உரித்து சாம்பாருக்கு மட்டும் கட் பண்ணிவிட்டு சாம்பாரை வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரியல் பண்ணேன். சாம்பார் இப்போ தாளிச்சாச்சு. கடைசியில் தான் இன்றைக்கி தாளித்தேன். சில சமயம் முன்னாடி தாளிச்சுட்டு ஒன்றா சேர்த்து வச்சுருவேன். இன்றைக்கி வந்து அவரைக்காய் சாம்பார் வச்சேன். பீன்ஸ் பொரியல் அதுதான் பண்ணேன் இன்றைக்கி. சூப்பராக எம்மியாக இருந்துச்சு சாம்பாரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதே போல் சாம்பார் நம்ம அடுப்பில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு வெங்காயம் காயெல்லாம் வதக்கிட்டு அப்படியே தண்ணி கொதிக்கிறதுல போட்டு உப்பு மிளகாய் தூள் போட்டு அப்படியே வேக வச்சுருவோம். அப்போ தான் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து குக் பண்ண முடியும். அதே போல் வந்து பீன்ஸ் அப்படியே கட் பண்ணிகிட்டே இருப்பேன். முக்கால்வாசி கட் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் சட்டி வச்சுட்டு அப்படியே தாளிச்சு விட்டு பீன்ஸ் பொரியலும் பண்ணிவிடுவேன். நைட்டு பார்த்திங்க அப்படின்னா மதுரை தண்ணி சட்னி அரைச்சேன். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு 3 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இவ்வளோ தான். இப்போ இந்த வெங்காயத்தில் வந்து சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், நான் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். இப்போ அது கண்ணாடி இப்போ தான் வதங்கினா போதும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பச்சை மிளகாயும் பூண்டையும் வதக்கி இஞ்சியும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வெங்காயத்தையும் சேர்த்து அப்படியே வதக்கினேன். வெங்காயம் வந்து கண்ணாடி இப்போ தான் வதங்கினோன்னே எல்லாத்தையும் சேர்த்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து தண்ணி கலந்து அது தண்ணியாக தான் இருக்கணும். சட்னியாக தான் மதுரை தண்ணி சட்னி. மிக்ஸியை கழுவி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொதிக்க வச்சிங்க அப்படின்னா அதுமாதிரி குழன்னு ஆகிடும். அது நம்ம பொட்டுக்கடலை போட்டதுனால. இட்லிக்கு வந்து இட்லி துணியை வந்து தண்ணியில் போட்டிருந்தேன். மாவு நல்லா சூப்பராக பொங்கிருந்துச்சு. இட்லி துணி எப்போவுமே கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றுவீங்க. ஏன்னா அதில் உள்ள ஜெர்ம்ஸ் எல்லாம் போயிடும். சுத்தமாக இருக்கும் அந்த துணி, அழுக்கு எதுவுமே இல்லாமல். இப்போ இந்த மதுரை தண்ணி சட்னியோட இட்லி சாப்பிட்டோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. இட்லி புதுசுன்னு நல்லா சாஃப்டாக நல்லா மெத்துன்னு வந்துருந்துச்சு. இட்லியும் நான் கருப்பு உளுந்து போட்டு அரைச்சேன்னா அந்த இட்லி தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நமக்கு வெள்ளை உளுந்தோட. அதுக்கு தான் கரெக்டாக கலர் இருந்தால் கொஞ்சம் லைட்டாக ரொம்ப பியூர் ஒயிட்டாக இல்லாட்டி கூட சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த சட்னியை வந்து தொட்டு சாப்பிடக்கூடாது, சாம்பார் மாரி நல்லா அப்படின்னு நினச்சி சாப்பிட்ணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். சட்னி நிறையா இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.